இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 20 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் தங்களுடைய 5வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முன்னரே இறந்து விடுகின்றனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் 3 முக்கிய காரணங்களால் உயிரிழக்கின்றனர். 1. பிறப்பு தொடர்பான சூழ்நிலை, தீவிர மூச்சு பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு நோய்கள். 3 லட்சம் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன ஒரே ஒரு காரணத்தினால், அது வயிற்றுப்போக்கு. இவர்களில் பெரும்பாலானவர்கள் உங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். நீங்க இந்த உயிர்களை ரொம்ப எளிதான செயல்களால காப்பாத்தலாம். 2010ஆம் ஆண்டில் நீங்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு பல குழந்தைகளின் உயிர்களை காத்திடலாம். தேசிய தடுப்பூசி திட்டத்திற்கு எழுதுங்கள். 2 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு 2ஆம் சுற்று அம்மை தடுப்பூசியை போடுமாறு கோருங்கள். உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் தடுப்பூசி திட்டத்தை 6 மாதங்களுக்கு ஒரு முறை பரிசீலனை செய்வதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களுக்கு கீழ்கண்ட விஷயங்கள் குறித்து 2 பயிற்சிகள் அளிக்கப்படுவதை உறுதி செய்யுங்கள். காட் கேர், குழந்தை பிறந்தவுடனே தாய்ப்பால் புகட்டுவது, பிறந்த குழந்தை கதகதப்பாக வைத்திருப்பது, அடிக்கடி வயிற்றுப்போக்கால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் குழந்தைகளுக்கு போஷாக்கின்மையை தவிர்த்திடுங்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் ORS அல்லது ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் டிப்போ இருப்பதை உறுதிப்படுத்துங்கள். நாகலாம்பிகா ஒரு இல்லத்தரசி. இவர் கர்நாடக மாநிலத்தின் பூனாச்சி என்ற பெயர் கொண்ட தொலைதூர கிராமத்தில் வசிக்கிறார். இவருடைய சிறிய குழந்தைக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஆரம்ப சுகாதார மையம் இருந்தது. அதனால் அவர் குழந்தையை அங்கே எடுத்துச் சென்றார். சுகாதார பணியாளர் பொறுப்போடு அவருக்கு ORS-ஐ எப்படி தயாரிக்க வேண்டும், அதை அடிக்கடி குழந்தைக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று விளக்கினார். அந்த குழந்தையின் உடல்நிலை விரைவில் தீரமடைந்தது. குழந்தையின் உயிரை ORS காப்பாற்றது என்பதை நாகலாம்பிகா உணர்ந்தார். என் குழந்தை என் கண்ணு முன்னாடி சாக போகுதுன்னு நினைச்சேன். அவனுக்கு ORS கொடுத்தாங்க. அவனுக்கு மறுபடியும் உசுறு வந்துடுச்சு. வயிற்றுப்போக்கால அதிக எண்ணிக்கையில உயிரிழப்பு ஏற்படுது. வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது 5 வயசு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் சுமார் 3 தடவை வருது. சரியா பாத்துக்கலன உயிரே கூட போகலாம். நீங்கள் உங்களுடைய கிராமத்தில் குழந்தைகளின் உயிரிழப்பை 20% வரை குறைத்திடலாம்.